Hi students, லாஸ்ட் வீடியோவில் வந்து எக்ஸசைஸ் 3.5க்கான கான்செப்ட்டு அதோடய டெஃபினேஷன்ஸ்லாம் எப்படி போடுறது, என்ன டைப்ஸ் இருக்குது அப்படிங்கிறத சொன்னேன். 3 டைப்பாக சொல்லியிருக்கேன். ஒன்று வந்து ரேஷனல் ரூட் தியரம், இன்னொன்று வந்து ரெசிப்ரோக்கல் ஈக்குவேஷன்ஸ், இன்னொன்று வந்து நான் பாலினாமியல் ஈக்குவேஷன்ஸ். 3 கான்செப்டாக பிரிக்கிறோம். ஸோ இதை இந்த 3 டைப் இருந்து 3மே நம்ம என்னென்ன அப்படிங்கிறத நான் சொல்லியிருக்கேன். ரேஷனல் ரூட்ஸ் தியரம்னா என்ன, ரெசிப்ரோக்கல் ஈக்குவேஷனை வந்து 2 டைப்பாக பிரிக்கிறோம், டைப் 1 டைப் 2 அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் வந்து நான் பாலினாமியல் ஈக்குவேஷன்ஸ். ஓகேங்களா? சரி, இப்போ இதில் எக்ஸசைஸ் 3.5 சம் போகலாம். ஓகே, இதில் ஃபஸ்ட் ஒன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓகே இதெல்லாம் கொஞ்சம் ஃபாலோ பண்ணிட்டீங்க இல்லையா? ஃபேர் நோட்டு இந்த கான்செப்ட் வரையுமே ஃபேர் நோட்டில் காப்பி பண்ணிடுங்க, எதையும் காப்பி பண்ணாமல் இருக்க வேண்டாம். சரிங்களா? ஓகே, எக்ஸசைஸ் 3.5ல் ஸோ ஃபஸ்ட்டு கொஷின், சால்வ் த ஃபாலோயிங் ஈக்குவேஷன். ஜஸ்ட் இவன் சால்வ் த ஃபாலோயிங் ஈக்குவேஷன்ஸ் கேட்டானா நம்ம எப்படி வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் மெத்தடை. சரிங்களா? இப்படி தான் யூஸ் பண்ணோம் அப்படிங்கிறது. சால்வ் த ஃபாலோயிங் ஈக்குவேஷன்ஸ் கேட்கும்போது அந்த ஈக்குவேஷன் வந்து நம்ம இந்த மெத்தடை எப்படி வேணாலும் யூஸ் பண்ணி போட்டுக்கலாம். சரிங்களா? ஓகே, இப்போ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ஃபஸ்ட் ஒன் வந்து என்னென்னா sin squared x minus 5 sin x plus 4 = 0. இந்த ஈக்குவேஷன் நீங்கள் பார்க்கும்போது எங்கே எப்படின்னா இட்ஸ் எ நான் பாலினாமியல் ஈக்குவேஷன். நான் பாலினாமியல் ஈக்குவேஷன் அப்படின்னாவே நம்ம அதில் வந்து ஏதாவது ஒரு டேர்மை டி, இங்கே வந்து ஈக்குவேஷன் எதை பேஸ் பண்ணியிருக்குன்னா sin x பேஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். அப்போ நீங்கள் sin x வந்து டீன்னு எடுத்துக்கிறோம். பாருங்கள், let t is equal to sin x எடுத்துட்டோம்னா t squared minus 5t plus 4 = 0. t squared minus 5t plus 4 = 0. இது நமக்கு ஃபேக்டர் பண்ண தெரியும், ஸ்ட்ரைட்டாகவே தெரியும். அந்த ப்ளஸ் 4 எடுத்துக்கலாம், மல்டிப்ளை பண்ணால் +4 வரணும், அதே நம்பரை ஆடோ சப்ராக்டோ பண்ணால் -5 வரணும். அப்போ இந்த -1 -4 மல்டிப்ளை பண்ணும்போது +4 கிடைக்கும். ஸோ ஆட் பண்ணால் -5 கிடைக்கும். அப்போ உங்களுக்கு ஃபேக்டர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா t - 1 t - 4ன்னு கிடைக்கும். அப்போ அதுலேருந்து ரூட்ஸ் ஃபைண்ட் பண்ணலாம். t - 1 = 0, t = 1, t - 4 = 0, t = 4. இப்போ t நம்ம என்னென்னு எடுத்துருக்கோம் அப்படின்னா sin xன்னு சொல்லியிருக்கோம். அப்போ sin x = 1 எடுத்துட்டோம்னா அப்போ sin x 1, x என்னவாக இருக்கும்போது வேல்யூ 1 கிடைக்கும். இங்கே ஆக்சுவலாக வந்து sin π/2 வேல்யூ 1. ஓகேங்களா? அந்த மாதிரி அதோட ஜென்ரல் டேர்ம் அப்படின்னு எடுத்துட்டோம்னா தென் x = π/2 + 2nπ. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு டேர்மை கண்டுபிடிக்கிறோம். sin π/2 வேல்யூ 1 அப்படின்னாவே ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் வந்து இந்த π/2 என்ன பண்ணலாம்னா +2nπ ஆட் பண்ணிட்டாவே போதும். அப்போ இப்போ எண்ணுக்கு நீங்கள் வேல்யூ வந்து n இஸ் ஒரு ரியல் நம்பர்ஸ். இப்போ எண்ணுக்கு 0 அப்ளை பண்ணிங்கன்னா இந்த டேர்ம் 0 ஆகி π/2 வரும். அப்போ sin π/2 வேல்யூ 1. இப்போ இங்கே 1 அப்ளை பண்ணின்னு வச்சுக்கோங்களேன். அப்போ 2π π/2 + 2πன்னு வரும்போது மல்டிப்ளை பண்ணும்போது 4π + πனா 5π/2ன்னு வரும். பாருங்கள், இப்போ x = π/2, 1 அப்ளை பண்ணும்போது 2π வரும். ஜஸ்ட்டு கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா π + 4π/2, இப்போ 5π/2. அப்போ 5/2 sin 5π/2 வேல்யூ 1ன்னு சொல்லிடலாம். ஓகேங்களா? sin x = இங்கே 4, நோ சொல்யூஷன் சொல்கிறோம். ஏன்னா இங்கே ஏன் நோ சொல்யூஷன் சொல்கிறோம்னா sin x வேல்யூ ஆகட்டும் cos x வேல்யூஸ் ஆகட்டும், இந்த 2 வேல்யூமே எதுக்குள்ளே வரும்னா -1 to +1க்குள்ளே தான் ஆன்சர்ஸ் ஃபைண்ட் பண்ணி எக்ஸுக்கு எந்த வேல்யூ எந்த ஆங்கிள்ஸ் நீங்கள் கொடுத்தாலும் அந்த வேல்யூ வந்து -1 to +1க்குள்ளே தான் வரும். -1 வரலாம், +1 வரலாம், அந்த பிட்வீனுக்குள்ளே தான் ஆன்சர்ஸ் இருக்குமே தவிர அதை தாண்டி வெளியில் போக சான்சஸ் இல்லை. அதனால் இங்கே நம்ம என்ன சொல்லிட்டோம்னா sin x = 4 அப்படிங்கும்போது நோ சொல்யூஷன் சொல்லிட்டோம். அப்போ therefore x = π/2 2nπ அப்படிங்கிறது சொல்லிடலாம். இங்கே வந்து நோ சொல்யூஷன் ஃபார் sin x = 4. இது ஒரு சொல்யூஷன், இதுக்கு வந்து நோ சொல்யூஷன் சொல்லி முடிச்சிடலாம். ஓகேங்களா? ஸோ இப்படி இது வந்து என்னென்னா ஒரு நான் பாலினாமியல் ஈக்குவேஷன்ஸ். இப்போ நான் பாலினாமியல் ஈக்குவேஷன் கொடுக்கும்போது இந்த மாதிரி ஈக்குவேஷன் வந்து நம்ம டீன்னு எடுத்தால் என்ன அந்த நான் பாலினாமியல் வந்து எதை பேஸ் பண்ணி இருக்குதுன்னு பாருங்கள். sin x cos x அல்லது ரூட்டோ எப்படி வேணால் வரலாம். ஓகேங்களா? எதை பேஸ் பண்ணியிருக்கோ அந்த டேர்மை டீன்னு எடுத்து நீங்கள் போட்டுக்கலாம். சரி, ஓகே. அடுத்தது அதுலேயே வந்து செகண்ட் கொஷின் நான் சொல்லலாம். 12x³ + 8x = 29x² - 4 -1 கொடுத்துட்டான். இப்போ இதை ஜஸ்ட் ஒரு ஈக்குவேஷனாக ஃபார்ம் பண்ணிங்க. 12x³ 29 இங்கே கொண்டு போகும் -29x² + 8x அப்படியே இருக்கும், -4 இங்கே கொண்டு போனால் +4 = 0. இது பாருங்கள், ஃபஸ்ட்டு லாஸ்ட் ஏதாவது ஈக்குவலாக இருக்கான்னு பாருங்களேன். ஸோ அப்படி எதுவுமே இல்லை இங்கே. ஏன்னா இங்கே 12 இருக்குது, இங்கே 4 இருக்குது, -29 8 இருக்குது. ஸோ அப்போ இதெல்லாம் வந்து அந்த நம்ம கான்செப்ட் டைப் 1 டைப் 2 அப்படிங்கிற கான்செப்ட் கொண்டு வர முடியாது. அப்போ இதை நீங்கள் ஸ்ட்ரைட்டாகவே சால்வ் பண்ணலாம். பாருங்கள், இப்போ கொடுத்துக்கிற டேர்ம் வந்து p(x)ன்னு எடுத்துக்கிறோம்.
இப்போ p of x is equal to 12x cube minus 29x square plus 8x plus 4. இதில் எக்ஸோட வேல்யூ 2 நம்ம அப்ளை பண்ணோம்னா உங்களுக்கு ஆன்சர்ஸ் என்ன ஆகும்னா 0 வரும். ஸோ இது வந்து 1ஓ -1ஓ 2ஓ -2ஓ 3ஓ -3ஓ ஏதாவது ஒரு டேர்ம் அப்ளை பண்ணும்போது கம்பல்சரி 0 ஆகும். ஓகேங்களா, இந்த டேர்ம்லாம் இந்த மாதிரி டைப் 1 டைப் 2 அப்படிங்கிற கான்செப்ட் வரல அப்படின்னாவே சரிங்களா. இப்போ இந்த 2 அப்ளை பண்ணும்போது என்ன ஆகும்னா இந்த 2 கியூப் அப்படின்னா 8, 2 ஸ்கொயர்னா 4, இங்கே 8 2 16 சொல்லலாம், இங்கே 4. 12 8 மல்டிப்ளை பண்ணால் 96, 29 4 மல்டிப்ளை பண்ணால் 116 + 16 + 4. ஜஸ்ட் அதில் ஆட் பண்ணால் அவங்க ஆன்சர் ஆகும்னா ஈக்குவல் டு 0 வந்துடும். அப்போ x is equal to 2 அப்படிங்கிறது வந்து அதனோட ரூட்ஸ் ஆகும். அதான் வந்து ஹென்ஸ் hence 2 is a roots of the polynomial equations. ஸோ இந்த ஒரு ரூட்ஸ் நம்ம பண்ணிட்டோம்னா அந்த ஈக்குவேஷன் வச்சு நம்ம சிந்தர் டிவிஷன் யூஸ் பண்ணலாம். சிந்தர் டிவிஷன் யூஸ் பண்ணும்போது அதனோட கோஎஃபிஷியன்ட்ஸ் மட்டும் எடுத்துக்கிறோம். 12 - 29 8 4. இப்போ 2ஆல் டிவைட் பண்ணும்போது இங்கே 0, இதை ஆட் பண்ணும்போது 12 × 2 மல்டிப்ளை பண்ணால் 24, இங்கே -5 மல்டிப்ளை பண்ணால் -10, -2 மல்டிப்ளை பண்ணால் -4 ஈக்குவல் டு 0 வரும். கம்பல்சரி இங்கே 0 வரும். இப்போ இது x ஸ்கொயர்டு, x கான்ஸ்டன்ட். ஓகேங்களா, இந்த டேர்ம் வந்து x ஸ்கொயர்டு, இங்கே x, அதான் 12x ஸ்கொயர் -5x -2 is equal to 0 வந்துடும். இப்போ இந்த 12 கொண்டு வந்து இந்த 2ஓட மல்டிப்ளை பண்ணுறீங்க. அப்போ 12 × -2 அப்படின்னா -24 மல்டிப்ளை பண்ணால் -21 வரும். அதே நம்ம 2 நம்பர் ஆட் பண்ண சப்ராக்ட் பண்ணால் -5 வரணும். அப்போ நமக்கு என்ன -8 + 3, -8ம் +3 மல்டிப்ளை பண்ணி பாருங்கள், -24 கிடைக்கும். அதே நம்பரை ஆட் பண்ணுறோம், -8 + 3னா சப்ராக்ட் பண்ணோம், ஏன்னா சிம்பிள் சேஞ்ச் ஆனால் சப்ராக்ட் பண்ணணும், -5 வரும். x ஸ்கொயர்டு கோஎஃபிஷியன்ட் 12 இதனால /12x. ஸோ இந்த இது வந்து 4 டேபிள் கேன்சல், இது 3 டைம் 2 டைம்ஸ் வரும். 3 டேபிள் கேன்சல் பண்ணால் 4 1 வரும். அப்போ உங்களுக்கு என்ன ரூட்ஸ் கிடைக்குன்னா ஃபேக்டர்ஸ் கிடைக்குன்னா 3x - 2 ஒரு ஃபேக்டர் ஆகும், 4x + 1 அப்படிங்கிறது ஒரு ஃபேக்டராகவும் கிடைக்கும். இப்போ 3x - 2 = 0னா அப்போ எக்ஸோட வேல்யூ வந்து 2/3, 4x + 1 = 0னா எக்ஸோட வேல்யூ -1/4 இப்படி நம்ம சொல்லிடலாம். அப்போ நமக்கு பார்த்தீங்கன்னா x is equal to 2 ஒரு ரூட்ஸ் ஆகும். அப்புறம் 2/3 -1/3 ஆர் த சொல்யூஷன் ஆஃப் த கிவன் ஈக்குவேஷன். இதெல்லாம் நீங்கள் 10th போட்டிருக்கீங்க. 10th அல்ஜிப்ராவில் வந்து ஃபேக்டர்ஸ் தேரம் அப்படிங்கிறது வந்து இருக்கும். ரொம்ப அதில் இம்பார்ட்டன்ட் கொஷின், 5 மார்க்கில் கொஷின் சொல்லி நடத்தியிருப்பாங்க. அதில் வந்து கொடுத்துருக்க பாலினாமியல் p of x எடுத்து இதே சேம் இப்போ நம்ம எப்படி சொன்னோமோ இந்த மெத்தட் நீங்கள் அப்படியே டிக்டோ அப்படியே ஃபாலோ பண்ணியிருப்பீங்க. சரிங்களா, இது ஜஸ்ட் நம்ம சால்வ் த ஃபாலோவிங் ஈக்குவேஷன் கேட்டதுனால நம்ம எப்படி வேணாலும் இதை யூஸ் பண்ணி போட்டுக்கலாம். சரிங்களா, ஓகே. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து கொஷின் நம்பர் 2 பாருங்கள். எக்ஸாமின் ஃபார் த ரேஷனல் ரூட்டை ஃபைன் பண்ண சொல்கிறோம். என்ன பண்ணுறோன்னா ரேஷனல் ரூட்டை ஃபைன் பண்ண சொல்கிறோம். ஓகேங்களா, இதில் ஒரு 2 கொஷின்ஸ் கொடுத்துருக்கான். இதில் ஃபஸ்ட்டு கொஷின் வந்து 2x³ - x² -1 = 0. இதோட ஹையஸ்ட்டு டிகிரி, இந்த பாலினாமியோட ஹையஸ்ட் டிகிரி அப்படின்னா க்யூபு, அதனோட கோஎஃபிஷியன்ட் 2 இருக்குது இல்லையா, அதை நம்ம an எடுத்துப்போம். கான்ஸ்டன்ட் அப்படிங்கிறது வந்து a0 எடுப்போம். அப்போ a0 அப்படிங்கிறது pன்னு சொல்லுவோம், an அப்படிங்கிறது q. சரிங்களா, ஓகே. இப்போ கேர்ஃபுல்லாக பாருங்கள். இஃப் p/q is zeros of the polynomial then as p/q is equal to 0. சரி, இப்போ நம்ம b என்ன ஃபிக்ஸ் பண்ணோம்னா -1. இந்த -1 அப்படிங்கிறது எந்த டேர்மால் டிவைட் ஆகக்கூடியது அப்படின்னா +or-1. ஓகே, +or-1 அதில் மட்டும் டிவைட் ஆகும். 2 அப்படிங்கிறது எதில் ஆகும், +or-1 +or-2 ரெண்டுக்கும் சேர்த்து நான் காமனாக டிவைசர் என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா p must divide -1 and q must divided எடுத்துட்டோம் அப்படின்னா +or-1 +or-2. அப்போ ரெண்டுக்கும் சேர்ந்து நமக்கு டிவைட் ஆகக்கூடிய டேர்ம் என்னன்னா +or-1 +or-2. இப்போ இந்த pக்கு வந்து +or-1 வருது. சரிங்களா, pக்கான டிவைசர் வந்து +or-1, qக்கான டிவைசர் வந்து +or-1 +or-2. அப்போ நம்ம p/q ஃபார்மில் எழுதணும்னா இங்கே p வந்து +or-1 பண்ணணும். அப்போ +or-1/+or-1னா அது 1 தான், +or-1/2. அப்போ ரெண்டு பாசிபிள் எழுதணும். சரிங்களா, இப்போ we can form only factors +or-1/1 +or-1/2. அப்போ மொத்தம் 4 இருக்குது, +1 -1 1/2 -1/2. இதில் அப்ளை பண்ணும்போது p of 1 அப்படிங்கிறது உங்களுக்கு என்ன ஆகிடும், 0 கிடச்சிடும். இப்போ 1 அப்ளை பண்ணிங்கன்னா என்ன ஆகும், 2 - 1 - 1 அப்படின்னா 2 - 1 - 1 0 ஆகிடும். அப்போ x - 1 இஸ் ஃபேக்டர்னு சொல்லிடலாம். ஓகேவா, இது வந்து ஃபேக்டர்னு சொல்லிடலாம். இப்போ இதில் நம்ம டிவைசர் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன். பாருங்கள், சிந்தரி டிவிஷன். இங்கே x³ x², x இல்லை கான்ஸ்டன்ட் இருக்குது. அப்போ x³ வேல்யூ 2, x² கோஎஃபிஷியன்ட் -1, இங்கே x டேர்ம் இல்லாதனால 0 - 1. இப்போ டிவைட் பண்ணுறோம் 2 1 1 வரும்.
0 போட்டோம் 2 வரும் 1 2 சார் 2 சொல்லுவோம். இப்போ -1 2 அப்படின்னா 1 மல்டிப்ளை பண்ணால் 1 அகேன் 0 ஆகிடும். இப்போ இதை நீங்கள் ஈக்குவேஷனாக ஃபார்ம் பண்ணும்போது இப்படி வரும் 2x² + x + 1 = 0 as இமேஜினரி ரூட்ஸ் மட்டும்தான் இதில் வரும். ஓகேவா? இதில் வந்து ரியல் ரூட்ஸ் வர சான்சஸ் இல்லை. ஏன்னா இதை நம்ம ஃபேக்டர் பண்ண முடியாது. அப்போ the only rational root of the given polynomial is x = 1. இப்போ நமக்கு பாலினாமியலோட ரேஷனல் ரூட் நமக்கு என்ன கிடைக்குன்னா x = 1 கிடைக்குன்னு சொல்லிடலாம். ஓகேங்களா? ஸோ சிம்பிளான விஷயம், கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்குங்க. ஸோ அவன் வந்து கொஷின்ஸில் வந்து எக்ஸாமின் ஃபார் த ரேஷனல் ரூட் அப்படின்னு கேட்டானா ஸோ நீங்கள் இந்த மெத்தட் தான் யூஸ் பண்ணணும், இல்லையா வேறு மெத்தட் யூஸ் பண்ணக்கூடாது. இப்போ இந்த மெத்தட் யூஸ் பண்ணும்போது ஹையஸ்ட் பவர் வந்து ஏஎன் அப்படின்னும், கான்ஸ்டன்ட் வந்து A0ன்னு எடுத்துக்கணும், கான்ஸ்டன்ட் பிஏ, ஹையஸ்ட் பவர் வந்து கியூன்னு எடுத்துக்கிட்டு அந்த பி அப்படிங்கிறது பி டிவைஸர் ஆகக்கூடிய பாசிபிள் என்ன -1 எதெல்லாம் டிவைஸர் ஆகுனா +or-1, அதேமாதிரி கியூ எதெல்லாம் +or-1 +or-2 அதை வச்சு ஃபார்ம் பண்ணி போகிறது தான். ஓகே, அடுத்து செகண்ட் ஒன் பாருங்கள், எனக்கு ஈஸியாக இருக்கும். x = x⁴ (8 - 3x + 1 = 0). ஸோ லெட் p of x எடுத்துக்கலாம். இப்போ ஹையஸ்ட் டிகிரி அப்படிங்கிறது 8, அப்போ அதனோட கோஎஃபிஷியன்ட் என்னது 1. அப்போ an = 1, a0 = 1. இப்போ பியும் 1 கிடையாது, கியூவும் 1 கிடையாது. அப்போ ரெண்டுக்குமே பாசிபிள் டிவைட் இது பாசிபிள்னா +or-1 தான். இப்போ p/q is a zeros of the polynomial, then as p/q = 1. p must divided 1 and q must divided 1. Okay, clear? This possible value of pr என்னது +or-1. அதே மாதிரி this possible value of qr +or-1. அப்போ we can form only fraction பண்ணோம்னா +or-1/1 தான், அப்படின்னா +or-1 சொல்லிக்கலாம். அப்போ இதில் பார்த்தீங்கன்னா +1 -1 இந்த ரெண்டு தான். இதில் பார்த்தீங்கன்னா சம் ஆஃப் ஆல் கோஎஃபிஷியன்ட்ஸ், அதான் ஒன்றும் இல்லை. இப்போ = 1 அப்ளை பண்ணுறீங்க. இப்போ 1 அப்ளை பண்ணால் 1 -3 ரெண்டு பாசிபிள் தான் இருக்குது. 1 +1 -1 +1 அப்ளை பண்ணும்போது 1 -3 +1 வரும். அப்போ என்ன ஆகுனா -1 வருது. அப்போ x = 1 இஸ் நாட் ஏ ரேஷனல் ரூட் ஆஃப் த ஈக்குவேஷன்ஸ், ஏன்னா 0 வரல. சரி, அடுத்து -1 எடுத்து அப்ளை பண்ணாலும் அதுவும் இஸ் = 4, இஸ் நாட் = 0. அப்போ இதில் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இங்கே நமக்கு ரெண்டே பாசிபிள் தான், 1 +1 -1. +1 அப்ளை பண்ணாலும் 0 வரல, -1 அப்ளை பண்ணாலும் 0 வரல. அப்போ நம்ம என்ன சொல்லிடலாம்னா இங்கே வந்து ரேஷனல் ரூட் கிடையாதுன்னு சொல்லலாம். அப்போ x = -1 இஸ் நாட் ஏ ரேஷனல் ரூட் ஆஃப் த ஈக்குவேஷன்ஸ். அப்போ ஹென்ஸ் த கிவன் ஈக்குவேஷன்ஸ் ஹேஸ் நோ ரேஷனல் ரூட் அப்படின்னு நம்ம சொல்லி முடிச்சிடலாம். ஓகேங்களா? சரி, இப்போ இந்த கொஷின்ஸில் பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கே என்ன இல்லை அப்படின்னா நோ ரேஷனல் ரூட். புரியுது இல்லையா? ஸோ ஒரு பாலினாமியல், அதாவது இவன் கொஷினில் கண்டிப்பாக கேட்பான் ரேஷனல் ரூட்டை யூஸ் பண்ணுங்கன்னு கேட்டால் மட்டும் ரேஷனல் ரூட் மெத்தடை யூஸ் பண்ணுங்கள். அதில் வந்து ஹையஸ்ட் பவரோட கோஎஃபிஷியன்ட் வந்து an அப்படிங்கிறது கான்ஸ்டன்ட் வந்து a0ன்னு எடுத்துக்கிட்டு pqன்னு ஃபிக்ஸ் பண்ணிக்கிறீங்க. p என்ன கிடைக்குதோ அந்த நம்பர்ஸ் வந்து எதுலலாம் டிவைசர் ஆகும் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிடுறீங்க. q என்னென்ன இருக்குன்னா அந்த டேர்மில் எதுக்கு பயன்படுறாங்க அதெல்லாம் நீங்கள் கண்டுபிடிச்சிருக்கீங்க. சரிங்களா? அதை எடுத்து ஜஸ்ட்டு பாலினாமியல் இது வந்து p/q ஃபார்ம் பண்ணோம்னா +or-1/1 தான் சொல்ல போகிறோம். அதில் r +or-1 சொல்லிக்கலாம். அப்போ +1 -1 ரெண்டே கான்செப்ட். இந்த ரெண்டையும் நீங்கள் யூஸ் பண்ணும்போது எதில் வந்து 0 கிடைக்குதுன்னு பாருங்கள். ரெண்டுலேயுமே 0 கிடைக்காது. அப்போ ரெண்டுமே வந்து ஃபேக்டராக இருக்கிறதுக்கான சான்சஸ் இல்லை, ரேஷனல் ரூட்ஸாக இருக்கிறதுக்கான சான்சஸ் இல்லை. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணோம், இந்த கிவன் ஈக்குவேஷன் ஹேஸ் நோ ரேஷனல் ரூட்ஸ் சொல்லி முடிச்சிக்கலாம். ஓகே, ரேஷனல் ரூட்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப ஈஸி தான், கான்செப்ட் பார்க்க தான் அப்படி இருக்கும், பட் ரொம்ப ஈஸி. ஓகே, so next one, question number 3 பாருங்கள். solve 8x⁴(3/2n - 8x⁻³ is = 63. ஸோ இது ஜஸ்ட்டு வந்து நம்ம என்னென்னா சால்வ் பண்ண சொல்கிறோம். இது பார்க்கும்போது இட்ஸ் நான் பாலினாமியல் ஈக்குவேஷன்ஸ் அந்த கான்செப்டில் இருக்குது. இப்போ எப்படி ஏதாவது ஒரு டேர்மை நம்ம டீன்னு எடுத்தால் அல்லது ஒய்ன்னு எடுத்தால் எனிபடி எப்படி வேணால் எடுத்துக்கலாம். சரி, இப்போ பாருங்கள், கிவன் அதே கொஷின் தான் இருக்கேன். 8x⁴(3/n - 8x⁻³ is = 63. we take t is equal to x⁴(3/n x⁴(3/2n எடுத்துக்கிறேன். இப்போ t வந்து x⁴(3/2n இதோட x⁴(-3/2n அப்படின்னா 1/2ன்னு சொல்லுவாங்க. சரியா? ஓகே, இப்போ t is equal to x⁴(3/2n எடுக்கும்போது 8t மைனஸ் இங்கே வந்து x⁴(3/3/2n அப்படின்னா 1/tன்னு சொல்லலாம், அப்படின்னா t⁻−1 சொல்லலாம். அதான் இங்கே பாருங்கள், 8t minus 8t⁻−1 = 63. t⁻−1 அப்படின்னா 1/2ன்னு சொல்லலாம். அப்போ 8t minus 8/t is equal to 63ன்னு சொல்லிடலாம். ஓகேங்களா? ஓகே, இதில் 8t minus 8/t is 63. ஜஸ்ட் கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் 8t² - 8/t is equal to 63. இப்போ இந்த t இங்கே கொண்டு வந்துடுங்க. இப்போ 63t ஆயிரும். இப்போ இந்த டேர்ம் இங்கே கொண்டு வரும்போது -63t. அப்போ 8t² - 63t - 8 = 0. ஜஸ்ட் இதை ஃபேக்டர் பண்ணுறோம். இப்போ இந்த 8 கொண்டு வந்து இந்த -8ஓட மல்டிப்ளை பண்ணும்போது -64 ஆயிரும்.
ஸோ மல்டிப்ளை பண்ணால் -64 வரும், ஆட் பண்ணால் -63 வரும். ஸோ -63 வரும் சரிங்களா. அப்போ இந்த டேர்மை மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு என்ன வரும்னா -64 வரணும். இது சப்ட்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா -63 கிடைக்கும். இங்கே டி ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட் 8 இதனால் /80/80. ஸோ இது எதுவும் கேன்சல் ஆகாது, அதனால் 80 + 1 அப்படியே வச்சுக்கலாம். இந்த 8 64 கேன்சல் ஆகும்போது உங்களுக்கு t - 8ன்னு வரும் = 0. அப்போ 8t + 1 அப்படிங்கிறது ஒரு ஃபேக்டர் ஆகும், t - 8 = ஒரு ஃபேக்டர் ஆகும். இப்போ t - 8 = 0 எடுத்தால் t = 8. t நம்ம என்னென்னு வச்சுருக்கோம்னா x⁴3/2n வச்சுருக்கோம் சரிங்களா. ஓகே, இப்போ பாருங்கள், இந்த ரெண்டு பக்கம் என்ன பண்ணால் ⁴1/3 பண்ணேன். அப்போ இங்கே x⁴3/2n ⁴1/3, அதுமாதிரி 8⁴1/3. இந்த 3யும் 3 என்ன கேன்சல் ஆகிடும். அப்போ x⁴1/2n மட்டும் 3யும் இந்த 3யும் கேன்சல் ஆனால் x = 1/2 என்ன வரும், 8⁴1/3. 8னா நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா 2³ சொல்லுவோம். அதுக்கு ⁴1/3 3 என்ன கேன்சல் ஆகி 2 மட்டும் வரும் சரிங்களா. இப்போ இந்த 2வை கேன்சல் பண்ணதால் போத் சைட் ஸ்கொயர் பண்ணுறேன். அப்போ இங்கே x⁴1/2n ² = 2². இந்த 2வும் சரிங்களா, இந்த 2வும் கேன்சல் ஆகினா அப்போ x⁴1/n = 4ன்னு வரும். எகெயின் மறுபடியும் ⁴n பண்ணும்போது இந்த n கேன்சல் ஆகி அப்போ 4/n வரும். அப்போ எக்ஸோட வேல்யூ என்ன வரும், 4/n வந்து நிற்கும் சரிங்களா. ஸோ இது நம்ம எடுத்தால் நெகட்டிவில் போயிடும். நெகட்டிவில் வச்சு இதை போட முடியாது, அதனால் இந்த ஃபேக்டர் நம்ம எடுக்கவே மாட்டோம். இதை மட்டும் எடுத்து பாசிட்டிவ் எடுத்து போட்டிருக்கோம் சரிங்களா. இது வந்து என்னென்னா ஒரு நான் பாலினாமியல். நான் பாலினாமியல் ஈக்குவேஷன்ஸ் கொடுத்துருக்கோம், அதில் தான் நம்ம அதை டீன்னு எடுத்துகிட்டு சப்ஸ்டியூட் பண்ணி கண்டுபிடிச்சிருக்கோம் சரிங்களா. ஸோ இதில் டீன்னு எடுத்து இது வந்து டீன்னு எடுத்தோம்னா இது x⁴−3/2ங்கிறது 1/2 சொல்லலாம், அதை 8/tன்னு சொல்லிக்கலாம். ஜஸ்ட் கிராஸ் மல்டிப்ளை பண்ணி சால்வ் பண்ணி போடுறது தான். இந்த இடம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும். இந்த 3யை கேன்சல் பண்ணுறதுக்காக ⁴1/3 எடுக்கிறேன். இங்கே 8⁴1/3, 3 கேன்சல் ஆனால் x⁴1/2n, இந்த 2 1/3 கேன்சல் ஆனால் 2ன்னு சொல்லிடலாம். அப்போ இந்த 2வை கேன்சல் பண்ணுறாங்க ² பண்ணுறேன், அதுக்கப்புறம் n கேன்சல் பண்ணுறது ⁴n பண்ணுறேன். ஆன்சர்ஸ் உங்களுக்கு 5 ஆயிடும். ஓகேங்களா. சரி, அடுத்தது கொஷின் நம்பர் 4. இந்த 4th கொஷினில் பார்த்தீங்கன்னா சால்வ். இது அதே மாதிரி ஒரு நான் பாலினாமியல் ஈக்குவேஷன்ஸ். 2√x/4 x/a + 3√a/x = p/a + 6a/b சரிங்களா. ஓகே, கிவன் அதே கொஷின் தான் எடுத்து எழுதியிருக்கேன். நான் இந்த டேர்மை டீன்னு எடுக்கிறேன். அப்போ t = √x/a. t = √x/aனா அப்போ √a/x என்னவாக இருக்கும் அப்படின்னா 1/t-ஆக இருக்கும் சரிங்களா. அப்போ இங்கே என்ன பண்ண பாருங்கள், 2t + 3/t = ஜஸ்ட்டு கிராஸ் மல்டிப்ளை. இங்கே மல்டிப்ளை பண்ணால் p² வந்துடும், மல்டிப்ளை பண்ணால் +6a²/ab வரும் சரிங்களா. ஓகே, ஜஸ்ட் இந்த டேர்மை வந்து கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறீங்க. இந்த கிராஸ் மல்டிப்ளை பண்ணும்போது 2t + t அப்படின்னா மல்டிப்ளை பண்ணால் 2t² + 3/t ஆயிரும். இந்த டேர்ம் அப்படியே இருக்கும். ஜஸ்ட் இது அப்படியே இங்கே கொண்டு வந்துடுறேன் சரிங்களா. ஓகே, இல்லை என்ன ஜஸ்ட்டு கிராஸ் மல்டிப்ளை தேவையில்லை, ஜஸ்ட்டு இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கிங்களேன். அப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணும்போது எப்படி வருதுன்னு பாருங்கள். AP அதுக்கப்புறம் 2t² + 3ன்னு வந்துடும், ப்ளஸ் b² + 6a² × tன்னு வரும். இப்போ இந்த டேர்ம் உள்ள மல்டிப்ளை பண்ணும்போது ஏபியை இதோட மல்டிப்ளை பண்ணால் 2AP_t², அதுக்கப்புறம் +3AP சொல்லிடலாம். அதே மாதிரி இந்த p² t-யோட மல்டிப்ளை பண்ணால் p²ta, அதே மாதிரி இதை மல்டிப்ளை பண்ணால் 6a²t சொல்லிடலாம். ஸோ அப்போ இந்த டேர்ம்லாம் ஒன் சைட் கொண்டு வந்தாங்க. t² டேர்ம் பார்த்தீங்கன்னா இங்கே 2AP_t², இந்த p²t இங்கே வரும்போது -p²ta, அதேமாதிரி -6a²ta, அப்புறம் +3ab = 0. இப்போ இது ரெண்டுலையும் காமனாக என்ன இருக்குன்னு பாருங்களேன். ஸோ இந்த ரெண்டு டேர்ம்லேயும் காமனாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா பியும் டியும் இருக்குது சரிங்களா. இந்த ரெண்டு டேர்ம்லேயும் காமனாக என்ன இருக்குன்னு பாருங்கள். இங்கே p² இருக்கும், இங்கே t² t இருக்கும். அப்போ pt காமனாக வெளியே எடுத்துட்டோம்னா இங்கே 2at இருக்கும், இங்கே -p இருக்கும் சரிங்களா. ஸோ அதே மாதிரி இந்த டேர்மில் காமனாக பார்த்தீங்கன்னா -3 அப்படிங்கிறத காமனாக எடுக்கிறேன். ஏன்னா ரெண்டுமே இங்கே 6 3னா 3 டேபிளில் கேன்சல் ஆகும், அதனால் -3 எடுத்துக்கிறேன். இங்கே a² இருக்கிறனால a எடுத்துக்கிறேன். அப்போ இங்கே என்ன வரும்னா 2at வரும், இங்கே -p மட்டும் வரும். ஓகே, ஜஸ்ட் காமனாக இருக்கக்கூடிய டேர்ம். இந்த ரெண்டுக்கும் ஒரு காமன் டேர்ம், இது ரெண்டுக்கும் காமன் டேர்ம். இப்போ இது பாருங்கள், ஃபேக்டர் வந்து சேமாக இருக்கும். இங்கே 2at - b, இங்கே 2at - b வந்து காமனாக. அப்போ இந்த ரெண்டையும் காமனாக இதை வெளியே எடுத்துட்டோம்னா இங்கே pt - 3a = 0ன்னு இருக்கும். ஸோ அப்போ 2at - b அப்படிங்கிறத =0ன்னு எடுத்தோம்னா அப்போ -b இங்கே வரும்போது +b ஆயிரும். இந்த t வந்து மல்டிபிள் ஆஃப் 2a இருக்கிறனால /2aன்னு வந்துடும். அப்போ t = b/2aன்னு வந்துடும். அதே மாதிரி இங்கே pt - 3a = 0 எடுத்தால் அப்போ t -3 வந்தால் +3a ஆயிரும். இந்த t-யோட கோஎஃபிஷியன்ட் b வந்து டிவைடில் வந்துடும். அப்போ t = 3a/pன்னு வந்துடும். ஓகேங்களா.
சரி, இப்போ t is equal to p by 2a அப்படின்னு எடுத்துட்டோம்னா நம்ம t என்ன வச்சுருக்கோம்னா ரூட் ஆஃப் எக்ஸ் பை ஏன்னு வச்சுருக்கோம். இப்போ ஈக்குவல் டு p by 2a. ரெண்டு பக்கம் ஹோல் ஸ்கொயர் பண்ணும்போது இங்கே எக்ஸ் பை ஏ ஆயிரும், இங்கே பி ஸ்கொயர் 4a ஸ்கொயர் ஆயிரும் போத் சைடு ஸ்கொயர் பண்ணும்போது. அப்போ இந்த ஏவு ஏ ஸ்கொயரில் ஒரு ஏ கேன்சல் ஆனால் அப்போ எக்ஸோட வேல்யூ என்னன்னா பி ஸ்கொயர் பை 4ab வரும், 4aன்னு வரும். ஓகேங்களா, இது ஒரு ஆன்சர். இன்னொரு ஃபேக்ட் என்ன கண்டுபிடிச்சோம்னா t is equal to 3a by 2, 3a by bன்னு ஃபைண்ட் பண்ணோம். இப்போ ரூட் ஆஃப் எக்ஸ் பை ஏ இஸ் ஈக்குவல் டு 3a by bன்னு சொல்லுவோம். சரிங்களா, அதுக்கப்புறம் இது ரெண்டு பக்கம் ஹோல் ஸ்கொயர் பண்ணும்போது எக்ஸ் பை ஏ 3 ஸ்கொயர் பண்ணால் 9, இது ஏ ஸ்கொயரு பி ஆயிரும். சரிங்களா, இது பி. ஸோ அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 9, இந்த ஏ வந்து இங்கே மல்டிப்ளை பண்ணும்போது 9a கியூப் ஆயிடும். அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 9a கியூப் டிவைடட் பை பின்னு வந்துடும். சரிங்களா, ஓகே. ஸோ இதை பார்த்தீங்கன்னா கொஷின் நம்பர் 4. ஸோ இந்த 4 கொஷின் கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த வீடியோவில் இதோட கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். ஸோ இதை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பாருங்கள். இதில் ஒரு 4 சம் நம்ம பார்த்துருக்கோம். எல்லாமே நான் பாலினாமியலை பேஸ் பண்ணி 3 கொஷின்ஸ் இருக்குது. ரேஷனல் ரூட் சம்மந்தப்பட்டது ஒரு கொஷின்ஸை பார்த்தோம். ஓகேங்களா, நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து கொஷின் நம்பர் 5லேருந்து பார்ப்போம் ஆரம்பிப்போம். சரிங்களா, ஸோ இது எல்லாமே ஃபேர் நோட்டில் ஃபாலோ பண்ணிக்கோ, எதையும் மிஸ் பண்ணாதீங்க. கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோ. ரொம்ப ஈஸி தான். ஜஸ்ட் ஒரு ஈக்குவேஷனை சால்வ் பண்ணுறது எப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அதாவது ரூட்ஸை ஃபைண்ட் அவுட் பண்ணோம். கொஞ்சம் நீங்கள் 10th பார்த்தது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இங்கே இருக்கும், அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.